சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்வி கால்ல அடிபட்டு நடக்க முடியாததுனால, இங்க தமிழ்ச்செல்விய சேதுவும், ராஜாவும் சேர்ந்து காலேஜ் பரீட்சைக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம, இங்க அப்பத்தா பண்ண ஒரு வேலையால சேதுவுக்கும், தமிழ்ச்செல்விக்கும் இடையே இருக்க விவாகரத்து பிரச்சனையும், இங்க கட்சி தலைவர் மனைவி மூலியமா முடிவுக்கு வந்தது பார்க்கும்போது, சரிதான்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க கட்சி தலைவரோட மனைவி சொன்னதுக்கோசரம், இங்க ராஜாங்க வந்து தமிழ்ச்செல்விய காலேஜுக்கு பரீட்சைக்கு கூட்டிட்டு போனோமேன்ட்டு, வீட்ல இங்க காலையிலேயே வந்து கிளம்பிட்டு இருக்காரு. அதே மாரி இங்க அவுட் ஹவுஸ்ல வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க கூடவே வந்துட்டு இங்க சேது கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருந்த சேது வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "இங்க பாரு உன் மேல இருக்க அக்கறையில வந்துட்டு உனக்கு கால் இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு, நானும் அப்பாவும் உன்ன காலேஜ் பரீட்சைக்கு கூட்டிட்டு போல. கட்சி தலைவரோட மனைவி வீட்டுக்கே வந்து சொன்னதுனால தான் அப்பா வந்து இத சம்மதிச்சாரு. அதனால நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிறத விட்டுட்டு சீக்கிரமா கிளம்புற வேலைய பாரு" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது ஒரு சைடு தமிழ்ச்செல்விட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. யாருமே நம்மள பரீட்சைக்கு கூட்டிட்டு போல இல்லையே சொல்லிட்டு கவலைப்பட்டிருந்தோம். இப்ப இந்த மொத்த வீடுமே வந்து நம்மள பரீட்சைக்கு கூட்டிட்டு போதே அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி அத நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் வந்துட்டு அப்பத்தா எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க வீட்ல. அதுக்கப்புறம் இங்க ராஜாவும், சன்னாசியுமே வந்துட்டு கிளம்பி வந்துட்ட பிறகு, அங்க இருந்த சாவித்திரி வந்துட்டு இங்க ராஜாங்கள பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "அண்ணா என்னண்ணா இது? நீங்க மட்டும் போவீங்கன்னு பார்த்தா, அவ ஒருத்தி பரீட்சை எழுதுறதுக்கோசரம் மொத்த குடும்பத்தையும் காலேஜுக்கு கூட்டிட்டு போறீங்களே!" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி கேட்டுட்டு இருக்க. அப்பதான் அங்க இருந்த சன்னாசி வந்துட்டு, "இங்க பாரு சாவித்திரி, எல்லாருமே தான் கிளம்பி வரணும். தமிழ்ச்செல்வி நம்ம எல்லாருமே தான் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும் பரீட்சை எழுதிட்டு. தமிழ்ச்செல்விக்கு காலேஜ்ல இது முக்கியமான பரீட்சையாம். அது மட்டும் இல்லாம கட்சி தலைவரோட மனைவி சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, அவங்க தான் வந்துட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போ சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னத வந்துட்டு அண்ணன் மீற மாட்டாரு எப்பயுமே. அதனால எல்லாருமே வந்துட்டு கிளம்புங்க, போயிட்டு வருவோம்." அப்படிங்கிற மாரி இங்க சனா சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அந்த பக்கமா அந்த தாமரைக்கும், சாவித்திரிக்கும் ஒண்ணுமே முடியல. அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு இங்க சாவித்திரிட்ட, "என்னம்மா இது? நம்பளும் அவ தமிழ்ச்செல்வி கூட போற மாரி ஆயிடுச்சேம்மா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தாமரை வந்துட்டு சாவித்திரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த ராஜாவும் வந்துட்டு இங்க வீட்ல இருந்த சனாசிட்ட, "சனாசி சேதுவும் அந்த புள்ள தமிழ்ச்செல்வி கிளம்பிட்டாங்களா பாரு. 2 பேரும் வர சொல்லு. கிளம்பி போலாம். கார்ல வந்து ஏற சொல்லு அவங்கள." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அங்கருந்து தமிழ்ச்செல்வியும் அங்க காலேஜ் பரீட்சைக்கு கிளம்பிட்டு, சேது கூட அங்க அவுட் ஹவுஸ்ல இருந்துட்டு இங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வெளியில இருக்க காரு பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. நின்னுட்டு இருக்கும்போது தான் சேது வந்துட்டு தமிழ்ச்செல்விய வீல் சேர்ல வச்சு புடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்பத்தா, சன்னாசி, ராஜாங்கம், சாவித்திரி, தாமரை எல்லாருமே வெளிய வந்துட்டு இருக்க. மோகனா கூட வராங்க. அதுக்கப்புறம் இங்க கார் சைடுல இருந்துட்டு ஈஸ்வரியும், சித்ராவும் கூட கூட வந்துர்றாங்க. இங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு எல்லாம் வந்துட்ட பிறகு, இங்க அப்பத்தாவும் தமிழ்ச்செல்வியும் சேதுவ பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்விய இங்க சேது வந்துட்டு அங்க வீல் சேர்ல வச்சு புடிச்சிட்டு இருக்காரு. பரீட்சைக்கு கூட்டிட்டு போணுன்ட்டு. அத பார்த்துட்டு இங்க அப்பத்தா ஒரு சைடு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது இவங்க பரீட்சை எழுத கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம, சேதும் தமிழையும் வந்துட்டு அங்கேயே வச்சு ஒண்ணா சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற மாரிலாம், இங்க அப்பத்தா வந்துட்டு அதே எண்ணத்தோட அங்க இருந்துட்டு கார்ல ஏறி உட்கார்றாங்க. கூடவே இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு வீல் சேர்லேருந்து இறக்கி, இங்க சேது வந்துட்டு கார்ல உட்கார வச்சுட்டு, இங்க சேது கார்ல உட்காந்துர்றாரு. அதுக்கப்புறம் அங்க வீட்ல எல்லாருமே வந்துட்டு இங்க கார்ல ஏறி உட்காந்துர்றாங்க. உட்காந்துட்ட பிறகு தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு அங்க காலேஜ் பரீட்சை எழுதுறதுக்கோசரம் எல்லாருமே கிளம்பி இங்க கார்ல போயிட்டுருக்காங்க. இங்க ராஜாங்கம், சனாசி, சேது, அப்பத்தா, தமிழ்ச்செல்வி எல்லாரும் ஒரு கார்ல போயிட்டுருக்காங்க. இங்க பின்னாடி வந்துட்டு சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை, சித்ரா எல்லாருமே ஒரு கார்ல வந்துட்டுருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த சித்ரா வந்துட்டு அங்க ஈஸ்வரிகிட்ட, "என்னம்மா இது? இவ காலேஜ்ல பரீட்சை எழுதுறதுக்கு நம்மளலாம் எதுக்கும்மா இவரு கூட்டிட்டு போறாரு? பெரியப்பாவும், அப்பாவும் ஏம்மா இப்படி இருக்காங்க? கட்சி தலைவரோட மனைவி அவங்க சொன்னதுக்கோசரம் உடனே வந்து தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத கூட்டிட்டு போறாங்க. நம்மளையும் வந்து கூடயே கூட்டிட்டு போறாங்களாம்மா? என்னம்மா பண்றது இது?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சித்ரா ஒரு சைடு பேசிட்டு இருக்க. அதே மாரி இங்க தாமரையும் வந்துட்டு அங்க சாவித்திரிட்ட ஒரு மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்து இங்க சித்ரா கிட்ட, "என்ன பண்ற சித்ரா? எல்லாம் நம்ம நேரம்டி. இந்த தமிழ்ச்செல்வி காலேஜ்ல பரீட்சை எழுதுறதுக்கு நம்மலாம் வேற கூட பொறுத்தா இருக்குது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்து ஒரு சைடு அங்க கார்ல உட்காந்துட்டு பேசிட்டு வராங்க பின்னாடி. அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்வி படிக்கிற அந்த காலேஜுக்கு வந்துட்டு எல்லாருமே உள்ள வந்துர்றாங்க. கார் எல்லாமே இங்க காலேஜ் உள்ள வந்துட்ட பிறகு, இங்க கார்ல இருந்துட்டு எல்லாருமே கீழ இறங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க இருந்த பத்திரிக்கையாளர் எல்லாருமே வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பேட்டி எடுக்கலான்ட்டு இங்க கிட்ட வராங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு இங்க சேதுகிட்ட, "ஐயா சேது, தமிழ்ச்செல்விய வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு, நீ போயிட்டு எக்ஸாம் எழுத கூட கூட்டிட்டு போயிட்டு கூட கூட்டிட்டு வந்துறியா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் சொல்லிறாரு. அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் வந்துட்டு தமிழ்ச்செல்விய அங்க பத்திரிகையாளர் பேட்டியில கொஞ்ச நேரம் பேச வச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்க சேது கூட வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுதுறதுக்கு வந்துட்டு அங்க வீல் சேர்லயே உட்கார வச்சுட்டு இங்க அனுப்பி வச்சுறாரு. இங்க சேதுவும் இங்க தமிழ்ச்செல்விய அங்க வீல் சேர்லயே உட்கார வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ராஜாங்கம், சன்னாசி அவங்க எல்லாருமே வந்துட்டு அங்க பத்திரிகையாளர் வந்துட்டு பேட்டி குடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பரீட்சைக்கு லேட்டா எதுவும் சொல்லிட்டு, இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க சேது அங்க வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்விய எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டு அந்த வீல் சேரோட கூட்டிட்டு போயிட்டு பரீட்சை எழுதுறதுக்கு உட்கார வச்சுறாரு. அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அங்க எக்ஸாம் ஹால்ல வந்துட்டு உட்காந்து அங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இங்க சேது வந்துட்டு வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க காலேஜ்ல சேதுவும், தமிழும் இந்த பக்கம் இருக்க. இந்த பக்கம் வந்துட்டு ராஜாங்கம் வந்துட்டு பேட்டி குடுத்துட்டு இருக்காரு அங்க பத்திரிக்கையாளர்கிட்ட. அப்பதான் அங்க இருந்த பத்திரிக்கையாளரும் வந்துட்டு இங்க ராஜாங்கத்துக்கிட்ட, "அமைச்சர் ஐயா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு? உங்க மருமகளுக்கு வந்துட்டு கால் நடக்க முடியல தெரிஞ்சும், அவங்கள வீல் சேர்ல வச்சு அவங்களுக்கு பரீட்சை எழுத கூட்டிட்டு வந்திருக்கீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பத்திரிக்கையாளர் எல்லாருமே வந்துட்டு இங்க ராஜாங்கத்த ரொம்பவே புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க.
அதுக்கேத்த மாரி எங்க ராஜாவும் வந்து பேசிட்டு இருக்கு. அதே நேரத்துல காலேஜ் உள்ள இன்னும் நெறைய கார் வந்துட்டு இருக்கு. உடனே சன்னாசி வந்துட்டு அத பார்த்துட்டு எங்க ராஜாங்கத்திட்ட, "என்னண்ணே இவ்ளோ கார் வருது? நம்ம கட்சி தலைவர்கள் யாராவது வராங்களாண்ணே?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சன்னாசி வந்துட்டு ராஜாங்கத்திட்ட கேட்க, உடனே எங்க ராஜாவும் வந்துட்டு, "தெர்ல சன்னாசி என்னன்னு?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கும்போது தான், அங்க கார்ல இருந்துட்டு கட்சி தலைவரோட மனைவி வந்து கீழ இறங்கி வராங்க. திரும்பவும் காலேஜுக்கு. உடனே எங்க சன்னாசி பார்த்துட்டு ராஜாங்கத்திட்ட, "அண்ணே கட்சி தலைவரோட மனைவி வந்துட்டு இருக்காங்கண்ணே" அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்பதான் எங்க ராஜாங்கம் வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்ட பிறகு எங்க கட்சி தலைவரோட மனைவி வந்து கிட்ட வந்துட்ட பிறகு எங்க ராஜாங்க கேட்குறாரு, "என்னம்மா நீங்க ஊருக்கு போயிட்டு இருப்பீங்கன்னு நெனச்சேன். திடீர்னு இங்க வந்து நிக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்க வந்துட்டு கட்சி தலைவர் மனைவிட்ட கேட்க, அவங்களும் வந்துட்டு, "இல்லங்க அமைச்சரே, எனக்கு ஊர்ல இன்னும் கொஞ்சம் வேலை இருந்தது. அதான் வந்துட்டு இந்த பக்கமா போகும்போது தமிழ்ச்செல்வி இந்த காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதுறதுக்கு நீங்க இன்னைக்கு கூட்டிட்டு வரணுன்ட்டு. அதான் வந்துட்டு அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். தமிழ்ச்செல்வியும் அப்படியே. எங்க தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுத போயிட்டாங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கட்சி தலைவரோட மனைவி வந்துட்டு எங்க ராஜாவ பார்த்து கேட்க, "அதெல்லாம் போயிட்டாங்கம்மா எப்பயோ. சேது தான் வந்து கூட கூட்டிட்டு போயிருக்கான். நான் அது பேட்டி குடுத்துட்டு இருக்கேன் இவங்க பத்திரிக்கையாளர்கிட்ட. அந்த புள்ள தமிழ்ச்செல்வி உள்ள பரீட்சை எழுதி தான் இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்க சொல்லிறாரு. உடனே அங்க இருந்த பத்திரிக்கையாளர் எல்லாருமே வந்துட்டு இங்க கட்சி தலைவர் மனைவி வந்துட்டு பேட்டி எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது தான் அந்த பக்கம் அப்பதான் வந்துட்டு எங்க கட்சி தலைவரோட மனைவிய பார்த்தோனே ரொம்ப சந்தோஷமாயிறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை எல்லாருமே வந்துட்டு அவங்கள பார்த்தோனே ஒரு சரி கோவப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க. இவங்களால தான் வந்துட்டு இப்ப இந்த நிலைமை. இவ பரீட்சை எழுதி நம்மளலாம் வந்து கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாரிலாம் அங்க கட்சி தலைவரோட மனைவிய பார்த்துட்டு இங்க எல்லாரும் கோவப்பட்டுட்டு இருக்க. அதான் வந்துட்டு தலைவரோட மனைவி சொன்னாலே வந்துட்டு ராஜாவும் சனஸ்து கேட்டுக்கிறாங்க. இதே ஒரு காரணமா வச்சு சேதுவும் தமிழ்ச்செல்விக்கும் இருக்கிற விவாகரத்து பிரச்சனைய வந்துட்டு இவங்கள வச்சு முடிச்சு வச்சிரணும். என் பேரன் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் திரும்ப சேர்ந்து வாழணும் அப்படின்னா, இது இவங்களால மட்டும் தான் முடியும். இவங்ககிட்ட நம்ம இத பத்தி பேசுவோம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பத்தா இவங்கள பார்த்த சந்தோஷத்துல மனசுல வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த பத்திரிக்கையாளரும் வந்துட்டு இங்க ராஜாங்கத்தையும், அது மட்டும் இல்லாம கட்சி தலைவரோட மனைவியும் வந்துட்டு அங்க தமிழ்ச்செல்வியோட காலேஜ்ல பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போதே, இந்த பக்கம் காலேஜ் உள்ள அங்க ரூம்ல வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வியும் பரீட்சை எழுதிட்டு இருக்கு. அப்பதான் எங்க அப்பத்தா போயிட்டு எங்க கட்சி தலைவர் மனைவிட்ட வந்துட்டு பேச போறாங்க. அப்பதான் எங்க அப்பத்தா வந்துட்டு கட்சி தலைவர் மனைவிட்ட, "அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இப்படி வரீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா வந்துட்டு கூப்பிடவும், அப்போ இது எல்லாத்தையும் பார்த்திருந்த சாவித்திரி வந்துட்டு எங்க தாமரை கிட்ட, "என்ன எங்க அம்மா போயிட்டு அங்க கட்சி தலைவர் அவன் மனைவி கிட்ட ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க வேடிக்கை. அப்பதான் அங்க அப்பத்தா வந்துட்டு அங்க கட்சி தலைவரோட மனைவி கிட்ட வந்துட்டு தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களும் வந்துட்டு, "சொல்லுங்கம்மா என்ன பேசணும்? எதனா முக்கியமான விஷயமாம்மா? தனியா கூப்பிட்டு பேசுறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் கட்சி தலைவரோட மனைவி வந்துட்டு எங்க அப்பத்தாட்ட கேட்க, அப்பதான் எங்க அப்பத்தா வந்துட்டு இங்க கட்சி தலைவர் மனைவி பார்த்துட்டு, "அம்மா நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. அது மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்வி இருக்க நிலைமைக்கு அவள பரீட்சை எழுத வந்துட்டு இந்த காலேஜுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே வந்துட்டு நீங்க தான்ம்மா. அதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அத விட முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்." அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா சொல்ல, அப்பதான் அங்க கட்சி தலைவர் மனைவி வந்துட்டு, "சொல்லுங்கம்மா என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் எங்க அப்பத்தா வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்லம்மா. எங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்தப்போ சேதுவும் தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு எங்க வீட்டுக்கு வெளியில இருக்க அவுட் ஹவுஸ்ல வந்து இருந்திருப்பாங்க. அவங்க அவுட் ஹவுஸ் இருந்ததுக்கு எங்க வீட்டு ஆளுங்க வந்துட்டு வேற ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது காரணம் இல்லம்மா. சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் இடையில விவாகரத்து பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால தான் வந்துட்டு 2 பேரும் வந்து தனியா வாழ சொல்லியிருக்காங்க கோர்ட்ல. அப்படி வாழ்ந்தும் வந்து 2 பேருக்கு பிடிக்கல அப்படின்னா, விவாகரத்து குடுக்கத்தான் தான் வந்துட்டு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. என் பேரன் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு பிரியத்துல எனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு விருப்பமே இல்லம்மா. ஆனா எங்க வீட்ல இருக்க ஒரு சில ஆட்கள் தான் வந்துட்டு சேதுவும் தமிழ்ச்செல்வியும் எப்படியாவது பிரிச்சணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அது நடக்க விடாம இப்ப வரைக்கும் அவங்க 2 பேரும் வந்துட்டு பிரிஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ வரையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கேன். ஆனா இது எவ்வளோ நாளைக்கு தெரியலம்மா. ஆனா நீங்க மனசு வச்சா, இல்ல அப்படின்னா கட்சி தலைவரும் மனசு வச்சா, ராஜாங்கமும் சேதுவும் வந்துட்டு நீங்க தான் சொன்னா கேட்டுப்பாங்க. இந்த விஷயத்த பத்தி ராஜாங்கத்திட்டயும், சேதுகிட்டயும் வந்து நீங்க சொல்லி புரிய வைக்கணும். சேதுக்கு எப்படியாவது தமிழ்ச்செல்வி மேல இருக்க கோவத்த வந்து குறைக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்விய பத்தி இன்னொரு ரகசியமான விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியுமா? தமிழ்ச்செல்வி இப்ப கர்ப்பமா இருக்குது உண்மதான். ஆனா தமிழ்ச்செல்வி வயித்துல ஒரு குழந்தை இருக்கு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாரும் வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்ச்செல்வி வயித்துல ஒரு குழந்தை இல்லம்மா, 2 குழந்தை இருக்கு. அந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கே தெரியாதும்மா. இத வச்சு எப்படியாவது தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி தான் நான் இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த ரகசியத்த தமிழ்ச்செல்விட்டயும் சொல்லாம, யார்கிட்டயும் சொல்லாம இருக்கேன். ஆனா அத வச்சு மட்டும் 2 பேரும் சேர்த்து வைக்க முடியாது போலம்மா. நீங்களும் வந்துட்டு மனசு வச்சு ராஜாங்கத்தையும் சேதுகிட்டயும் வந்துட்டு எப்படியாவது இத பத்தி பேசணும். சேது எப்படியாவது தமிழ்ச்செல்வியோட சேர்த்து வச்சுடணுமா அப்படிங்கிற மாரிலாம் இங்க கட்சி தலைவரோட மனைவி கிட்ட வந்துட்டு எங்க அப்பத்தா வந்துட்டு தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என் அப்பத்தா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களும் வந்துட்டு, "என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்ற விஷயத்துல கஷ்டமான விஷயமா இருந்தாலும், ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒண்ணு இருக்கேம்மா. தமிழ்ச்செல்வி வீட்ல 2 குழந்தை இருக்காம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. நீங்க இப்படியாப்பட்ட விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லி, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணுன்ட்டு நீங்க இவ்வளோ பாடுபடும்போது, நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேனாம்மா? நான் பேசுறேன்ம்மா சேதுகிட்டயும், ராஜாங்க அமைச்சர் அவர்கிட்டயும் வந்து நான் பேசுறேன். அவங்களுக்கு பொறுமையா பேசி புரிய வைக்கிறேன். எப்படியாவது நான் இங்கேருந்து போறதுக்குள்ள தமிழ்ச்செல்வியும் சேதியும் வந்துட்டு சேர்த்து வச்சு தான் போவேன்." அப்படிங்கிற மாரிலாம் என் கட்சி தலைவர் மனைவி வந்துட்டு எங்க அப்பத்தா அத சொல்லிறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து பத்திரிக்கையாளரும் அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து பத்திரிக்கையாளர் எல்லாருமே கிளம்பி போயிட்ட பிறகு, இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு பரீட்சை எழுதி முடிச்சுறாங்க. அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்விய வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு, அங்க பரீட்சை ஹால்ல இருந்துட்டு வெளிய கூட்டிட்டு வராரு.
வெளியில கூட்டிட்டு வரும்போது தான், இங்க காருகிட்ட வந்துட்டு ராஜாங்கமும், சன்னாசி, அப்பத்தா வீட்ல எல்லாரும் நின்னுருக்க. இங்க கூடவே கட்சி தலைவரோட மனைவி வந்து நின்னுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இங்க தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே அவங்களும் வந்துட்டு தமிழ்ச்செல்விகிட்ட, "என்ன தமிழ்ச்செல்வி, எக்ஸாம்லாம் நல்லா எழுதுனீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கட்சி தலைவரோட மனைவி வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விட்ட கேட்க, இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, நல்லா எழுதியிருக்கேம்மா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வியும் சொல்லிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த கட்சி தலைவர் மனைவி வந்துட்டு, "சரி தமிழ்ச்செல்வி, நீ நல்லா எழுதியிருப்பீங்கன்னு தெரியும். நீ நல்லா படிப்பீங்கன்னு தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி இங்க கட்சி தலைவரோட மனைவி சொல்லிட்ட பிறகு, இங்க கட்சி தலைவர் அப்படிங்கிற மாரி இங்க கட்சி தலைவரோட மனைவி சொல்லிட்ட பிறகு, அதுக்கப்புறம் இங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இங்க ராஜா வந்து பார்த்துட்டு, "அமைச்சரே, இப்போ உங்க வீட்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு, இப்போ தமிழ்ச்செல்வி படிக்கிற இந்த காலேஜ்ல எல்லாருமே இருக்கீங்க. நீங்க எல்லாருமே இருக்கும்போது, இந்த விஷயத்த பத்தி நான் பேசினா தான் சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு, இங்கேருந்து நேரா ஊருக்கு தான் கிளம்பி போறேன். அதுக்கு முன்னாடி இத நான் பத்தி பேசியே ஆவணும்." அப்படிங்கிற மாரிலாம் கட்சி தலைவரோட மனைவி பேசிட்டு இருக்க. இத பார்த்தோனே எங்க அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எப்படியோ நம்ம பேசின விஷயத்த தான் இவங்க பேச போறாங்க அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த சன்னாசியும் வந்துட்டு, "சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? என்ன பேசணுன்றீங்க எல்லார்கிட்டயும்? சொல்லுங்கம்மா, எதனா சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி எங்க சன்னாசி ஒரு சைடு சொல்ல, அப்பதான் எங்க கட்சி தலைவர் மனைவி வந்துட்டு, "நான் சொன்னதுக்கோசரம் இப்ப தமிழ்ச்செல்வி படிக்கிற காலேஜுக்கே வந்துட்டு நீங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டு அவள பரீட்சை எதுவும் வச்சுட்டீங்க. இன்னும் 2, 3 நாளைக்கும் சேர்த்து தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத கூட்டிட்டு வருவான்னு சொல்லி நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி சேதுவும் தமிழ்ச்செல்விய பத்தி ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இத பத்தி உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க யாருமே என்கிட்ட சொல்லல. அமைச்சரே, நீங்க கூட வந்துட்டு என்கிட்ட சொல்லல." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கத்த பார்த்துட்டு இங்க கட்சி தலைவர் மனைவி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்த ராஜாங்கமும் வந்துட்டு கட்சி தலைவர் மனைவிட்ட, "என்னம்மா, என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் விவாகரத்து பிரச்சனை போயிட்டு இருக்காமே. இத பத்தி நீங்க யாருமே என்கிட்ட சொல்லலையாமே. அதனால தான் வந்துட்டு உங்க வீட்டுக்கு வெளிய இருக்க அவுட் ஹவுஸ்ல வந்து தமிழ்ச்செல்வியும், இப்போ சேதுவும் இருக்காங்களாமே. இத பத்தி ஏன் நீங்க யாருமே என்கிட்ட சொல்லல?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கட்சி தலைவர் மனைவி வந்துட்டு ராஜாங்கத்த பார்த்தோம். அங்க வீட்ல இருக்க எல்லாரையும் பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்க இருந்த எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. இது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி. அங்க இருந்த கட்சி தலைவர் மனைவி வந்துட்டு, "என்ன எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியா பார்க்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும் பார்க்குறீங்களா? என்கிட்ட யாரு சொன்னது அப்படிங்கிறத விட, நீங்க ஏன் வந்துட்டு இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சன்னாசிய பார்த்து ராஜாங்கத்த பார்த்தும் கட்சி தலைவர் மனைவி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. உடனே எங்க கட்சி தலைவர் மனைவி வந்துட்டு சன்னாசிய பார்த்துட்டு, "அப்போ உண்ம தானே, சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் விவாகரத்து பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் அங்க இருந்து சன்னாசியே வந்து சொல்லிறாரு, "ஆமாங்கம்மா, அவங்க 2 பேரும் விவாகரத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்துட்டு 2 பேரும் தனியா இருக்காங்க இப்போதைக்கு." அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி சொல்லிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க கட்சி தலைவர் மனைவி பேச ஆரம்பிக்கிறாங்க. "இங்க பாருங்க, தமிழ்ச்செல்வி மாரி ஒரு பொண்ணு, அதுவும் இவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு, இப்ப டாக்டர் வேற படிச்சுட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட பொண்ணு வந்துட்டு உங்க வீட்ல மருமகளா இருக்கா அப்படின்னா, நீங்க எல்லாருமே வந்துட்டு பெருமை தான் படணும். அத விட்டுட்டு வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து பிரச்சனைக்கோசரம், நீங்க எல்லாருமே அவங்க 2 பேருக்கும் சொல்லி புரிய வைக்கணுமே தவிர, அவங்க முடிவுக்கு நீங்க சாதகமா போயிருக்க கூடாது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கட்சி தலைவர் மனைவி வந்துட்டு ராஜாங்கம், அது அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்க எல்லாரையும் பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இங்க ராஜாங்கத்துக்கும் வந்துட்டு இப்படிலாம் கேட்க என்ன சொல்ல தெரியாம அமைதியா நிக்கிறாரு. இந்த பக்கம் சேது வந்துட்டு அமைதியா நின்னுட்டு இருக்காரு. இங்க தமிழ்ச்செல்வி வீல் சேர்ல உட்காந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. ஈஸ்வரிக்கு, தாமரைக்கு, அது மட்டும் இல்லாம சாவித்திரிக்கு, இந்த அம்மா என்னமோ பண்ணி இப்ப சேதுவும் தமிழ்ச்செல்வியும் எப்படியோ சேர்த்து வைக்க போறாங்க அப்படிங்கிற மாரியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நெனச்ச மாரி இங்க கட்சி தலைவரோட மனைவி வந்துட்டு இங்க சேது பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "இங்க பாருப்பா சேது, தமிழ்ச்செல்விக்கும் உனக்கும் இடையில வந்து ஏன் விவாகரத்து பிரச்சனை வந்தது? இப்ப தமிழ்ச்செல்வி கர்வமா இருக்க விஷயம் எல்லாமே எனக்கு தெரிய வந்தது இப்பதான். அது உங்க 2 பேருக்கு இடையில வந்துட்டு புரிதல் இல்லாம நடந்திருக்கு. அதனால அதெல்லாம் வந்துட்டு ஒரு காரணமா வச்சு நீங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட கூடாதுப்பா. தமிழ்ச்செல்வி வயித்துல வளர்த்து உன் குழந்தை. அந்த குழந்தைக்கோசரமாவது நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நல்லபடியா வாழணும். அதுதான் வந்துட்டு நாங்களும் ஆசைப்படுவோம். உங்க அப்பாவும் வந்து அதுதான் ஆசைப்படுவாருன்னு நெனைக்கிறேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உனக்கு நல்லா புரியும்னு நெனைக்கிறேன்ப்பா சேது. உன் கோவத்தலாம் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிட்டு, அந்த புள்ள தமிழ்ச்செல்விக்கு இப்போ கால்ல அடிபடப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல நீ தான்ப்பா அந்த புள்ளைக்கு இருந்து உறுதுணையா அந்த புள்ளைய பார்த்துக்கணும். நீயே வந்துட்டு யாரையும் கஷ்டப்படுத்தக் கூடாதுப்பா. அதனால அதனால நீ தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழ்ந்து, உங்களுக்குன்னு இருக்க அந்த குழந்தைய பெத்துக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும். அடுத்த முறை நான் உங்கள பார்க்கும்போது இந்த மாரி பிரச்சனை உங்களுக்கு இடையில இல்லாம, நீங்க குழந்தையோட வந்து சந்தோஷமா இருக்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கட்சி தலைவரோட மனைவி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. "உங்க 2 பேருக்கு இடையில வந்து விவாகரத்து பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அத வந்துட்டு நிப்பாட்டுறதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். நான் வக்கீல வச்சு நான் பேசிக்கிறேன். நீங்க 2 பேரும் திரும்பவும் எந்த பிரச்சனையும் இல்லாம சேர்ந்து வாழணும். அதுவே போதும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கட்சி தலைவரோட மனைவியும் ராஜாங்கத்த பார்த்துட்டு, "அமைச்சரே, நான் சொல்றது உங்களுக்கும் வந்துட்டு நல்லபடியா தான் தோணும்னு நெனைக்கிறேன். நான் சொன்ன மாரி நான் நெனச்ச மாரி எல்லாமே நடக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் வந்துட்டு அதுதான் பண்ணுவீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கட்சி தலைவர் மனைவி வந்துட்டு சேது தமிழ்ச்செல்விய பத்தி இங்க ராஜாங்கத்திட்ட பேசிட்டு அங்கருந்து கிளம்பிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க சேது வந்துட்டு கட்சி தலைவரோட மனைவி பேசின எல்லாத்தையும் வந்துட்டு இங்க மனசுலயே வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு.